இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேப் அப், கேப் டவுன்லாம் சொல்ல முடியும். எங்க வரும், எங்க வராதுலாம் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்பிள் தான். இத வச்சு தான் சொல்றாங்க. என்னன்னா, அதே மாரி இந்த இடத்துல சின்னதா பார்த்தீங்கன்னா, சின்னதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் தெரியாதவர், இந்த ஆப்ஷன் பத்திலாம் படிக்காதவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல போயிட்டு பை பண்றாரு. மார்க்கெட்லயே போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரூ. 100 கிடைக்காது. செல்லர் எங்க இருக்காங்க? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் தீபக் குமார், கோ-ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கேப் அப்ஸ், கேப் டவுன்லாம் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது? அந்த ரீசன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, கேப் அப், கேப் டவுன் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில நான் உங்களுக்கு 4 ரீசன் தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் கேப் அப், கேப் டவுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து குளோஸ் ஆன இடத்துலருந்து கொஞ்சம் மேல வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கேப் அப்ன்னு சொல்றோம். என்னன்னா, குளோஸ் ஆனது கீழ குளோஸ் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மேல ஓப்பன் ஆகும். அப்ப நடுவுல என்ன இருக்கும்? உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். அந்த கேப்ப தான் நம்ம கேப் அப்ன்னு சொல்றோம். அதே மாரி மார்க்கெட் குளோஸ் ஆன இடத்துலருந்து கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, அதுதான் நம்ம கேப் டவுன் சொல்றோம். இதான் கேப் அப், கேப் டவுன். இது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஏன் ஃபார்ம் ஆகுது? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3:30 க்ளோஸ் ஆயிடும். நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வொர்க்கிங் டைம் 3:30 க்ளோஸ் ஆகும். நம்மளோட சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபாரின்லயும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மாரியே தான் இருக்குது சிங்கப்பூர் நிஃப்டி. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூ. 100 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 3:30 அப்போ நிஃப்டி வந்து ரூ. 100 க்ளோஸ் பண்றாங்கன்னா, என்ன பண்ணலாம், அவங்களுக்கு 16 ஹவர்ஸ் இருக்கனால, மீதி அவங்களுக்கு டைம் இருக்கனால, அவங்களும் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட் பண்ணி நெறைய பையர்ஸ் உள்ள வராங்கன்னா, அவங்களால என்ன பண்ண முடியும், பிரைஸ மேல எடுத்துட்டு போ முடியும். அப்ப ரூ. 100ல க்ளோஸ் பண்ணத என்ன பண்ணலாம்னா, அவங்க பை பண்ணி ரூ. 150 ரூ. 200 கொண்டு போலாம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டில. அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த நாள் நம்மளுக்கு மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகும்போது, ரூ. 100ல நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு. அந்த இடத்துலருந்து ஓப்பன் ஆவாது. அவங்க எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போனாங்களோ, அவங்க ரூ. 200 எடுத்துட்டு போனாங்கன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டா ரூ. 200ல ஓப்பன் ஆகும். அப்படிதான் மார்க்கெட் இதுவாகும். பார்த்தீங்கன்னா, சில ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ இன்ஃபோசிஸ்லாம் இருக்கு. நம்ம ஊர்லயும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது யூஎஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு 3:30 க்ளோஸ் ஆகுதுனால, நம்மளுக்கு அந்த பிரைஸ்ல தான் நிக்கும் தவிர, ஆனா அவங்க ட்ரேட் பண்றதுனால பிரைஸ் அவங்க மேல எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்ல நான் காமிக்கிறேன். இப்போ நிஃப்டி இந்த சைட்ல இருக்கு. அதே மாரி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி சிங்கப்பூர் இதுவும் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் உங்களுக்கு நிஃப்டில கேப் அப்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேப் அப் வந்திருக்கு. இது நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல இது டேட்டா கிடையாது. நம்ப ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரைஸ்லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் அப்புறமா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மேல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவே அதே டேட் என்ன டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்ச். அதே டேட் இந்த சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். கிளியரா எந்த கேப் டவுன், எந்த கேப் அப்பும் இல்ல. என்னன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அழகா பை பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது என்ன பிரைஸ்ல இருந்துச்சோ, அங்கருந்து ஓப்பன் ஆச்சு. அந்த மாரி தான் பண்ணுவாங்க. கேப் அப், கேப் டவுன் அந்த மாரி தான் ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு லீவ். இன்னைக்கு ஹாலிடேனால நம்மளுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகல. இப்போ எஸ்எஃப் நிஃப்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 14,749ல இருக்கு. நம்மளது க்ளோஸ் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 14,507ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட், 250 பாயிண்ட் மேல இருக்கு. அதனால இப்போ இதே லெவல்ல க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மண்டே வரும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் உங்களுக்கு நாளைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் உங்களுக்கு 200 பாயிண்ட் மேல வந்து ஓப்பன் ஆகலாம். இப்படிதான் கேப் அப், கேப் டவுன்லாம் வருது. இது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேப் அப், கேப் டவுன்லாம் சொல்ல முடியும். எங்க வரும், எங்க வராதுலாம் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்பிள் தான். இத வச்சு தான் சொல்றாங்க. என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். இத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது காலைல பார்த்துருவாங்க. டேட்டா எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. மார்க்கெட் மேல ஓப்பன் ஆச்சுன்னா, மேல இருந்துச்சுன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன சொல்றாங்கன்னா, கேப் அப் வரும்ன்னு சொல்றாங்க. அதையும் மக்கள் நம்பிட்டு என்ன சார் மேஜிக்லாம் பண்றீங்க? எல்லாம் சொன்னாங்க. அது மேஜிக்லாம் கிடையாது. அப்படியே பார்த்து என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. மக்களுக்கு தெரியல. அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலும், யுஎஸ் ஆயிலும். நம்மளோட க்ரூட் ஆயில் பிரைஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா, யுஎஸ் ஆயில் அந்த மார்க்கெட்ல இருந்து தான் வருது. இப்ப யுஎஸ் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா, 24/5 5 நாள் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் 5 நாள் பண்ணுவாங்க. ஆனா நம்ம மார்க்கெட் அந்த மாரி கிடையாது. காலைல 9:00 கிட்ட ஓப்பன் ஆகி 11:30 கிட்ட க்ளோஸ் ஆயிடும். அப்ப மீதி 11:30லேருந்து திருப்பியும் காலைல 9:00 வரைக்கும் மார்க்கெட் நம்ம ஓடாது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் பண்ணுவாங்க. பையிங், செல்லிங் பண்ணுவாங்க. அதே மாரி பிரைஸ் ஏத்துனாங்கன்னா என்ன ஆகும், மேல கேப் அப் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல சின்னதா பார்த்தீங்கன்னா, சின்னதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு க்ரூட் ஆயில் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் மேல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல டேட்டா கிளியரா காமிச்சிருக்கு. பை பண்ணியிருக்காங்க, மேல போயிருக்குன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது இல்ல. என்னன்னா நம்மளுக்கு 11:30 க்ளோஸ் ஆனது. இப்ப தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா 5:30க்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அவங்களுக்கு முன்னாடிலேருந்தே ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நெறைய பையர்ஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு கேப் அப் வரும். இது ஒரு சினாரியோ.
செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, கேப் அப், கேப் டவுன்ல எப்படி பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அவங்க சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் குடுப்பாங்க, டிவிடெண்ட் குடுப்பாங்க. அதனாலும் என்ன ஆகலாம், உங்களுக்கு கேப் அப், கேப் டவுன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா எப்போதுமே கம்மியாகும். ஏன்னா, அவங்க ப்ராஃபிட்லேருந்து குடுக்கும்போது ஷேரோட பிரைஸ் கம்மியாகும். அதனால அடுத்த நாள் இப்ப டிவிடெண்ட் இன்னைக்கு குடுக்குறாங்கன்னா, அடுத்த நாள் என்ன ஆகலாம், உங்களுக்கு ஷேரோட பிரைஸ் கம்மியா ஓப்பன் ஆகும். அதனால கூட உங்களுக்கு கேப் டவுன் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா எடுத்து வச்சிருக்கேன். கீழ பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 15th மார்ச் அன்னைக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஏரியால குடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, ப்ராஃபிட்ஸ்லேருந்து கொஞ்சம் மக்களுக்கு டிவிடெண்ட்ஸ் குடுத்தாங்க. அடுத்த நாள் என்ன ஆச்சு பாருங்க, கேப் டவுன். தெரியுதா? என்னன்னா, அவங்க எப்போதுமே டிவிடெண்ட் குடுக்கும்போது என்ன ஆகும், பிரைஸ் கம்மியாகும். அது எப்போதுமே நடக்கிறது தான். கோல் இண்டியா ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஐஓசி. ஐஓசி பார்த்தீங்கன்னா, இங்க டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 23rd மார்ச். டிவிடெண்ட் குடுக்கும்போது என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, கிளியரா குடுத்துருக்காங்க. கேப் டவுன் ஆயிருக்கு. என்னன்னா, அவங்க ப்ராஃபிட்ஸ்லேருந்து குடுக்கும்போது எப்போதுமே குறையும். இந்த மாரி இப்பயும் குடுத்துருக்காங்க. போன பிப்ரவரி அன்னைக்கும் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, சேம் தான். என்ன ஆயிருக்கு திருப்பியும் இந்த இடத்துல உங்களுக்கு டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ஆச்சு கேப் டவுன். அதனால அவங்களோட கார்ப்பரேட் ரியாக்ஷன்னாலும் வரும். அதே மாரி உங்களுக்கு நியூஸ் சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, பேட் நியூஸ் வந்தாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் நம்ம 3ல பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு பேட் நியூஸ் வரலாம். ஒரு உங்களுக்கு தெரியும் இப்போ 3:30 க்ளோஸ் ஆகுது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டோட பிரைஸ் கம்மியாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ மார்க்கெட்ல நெறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி வச்சத குளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வாங்கி வச்சத என்ன பண்ணலாம், குளோஸ் பண்றதுக்கும், இல்ல ஒரு நல்ல நியூஸ் வருது, பிரைஸ் ஏற போகுதுன்னா என்ன பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் வாங்கி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப நெறைய குவான்டிட்டி அதுல வாங்குனாங்கன்னா என்ன ஆகும்னா, கேப் அப் ஃபார்ம் ஆகும். இல்ல வந்துட்டு எதனாச்சும் பேட் நியூஸ் வருது, செல் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும், கேப் டவுன் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இந்த ப்ரீ மார்க்கெட் அந்த போஸ்ட் மார்க்கெட்னாலயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா 4த்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்னாலயும் உங்களுக்கு கேப் டவுன் வரும். கேப் அப், கேப் டவுன் வரும். என்னன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல வந்துட்டு எல்லா பிரைஸ்ல இப்போ எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ்லும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. எப்போதுமே கொஞ்சம் கம்மியான பையர்ஸ், கம்மியான செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, இந்த கேப் டவுன், கேப் அப்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ரூ. 100ன்ற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பையர்ஸ் வந்து வரதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, ஆனா வந்து பையர்ஸ் வந்து ரூ. 100க்கு வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து செல்லர்ஸ் எங்க இருக்காங்கன்னா, விக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னா, ரூ. 150ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு யாரோ ஒருத்தர் தெரியாதவர், இந்த ஆப்ஷன் பத்திலாம் படிக்காதவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல போயிட்டு பை பண்றாரு. மார்க்கெட்லயே போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரூ. 100ல கிடைக்காது. செல்லர் எங்க இருக்காருன்னா, பக்கத்துல இருக்க செல்லர் வந்து ரூ. 150ல இருக்கும். அதனால ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடும்னா, ரூ. 150க்கு போயிடும். அப்ப ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும் உங்களுக்கு கேப் ஃபார்ம் ஆகும். இந்த மாரி கூட நெறைய இது இருக்கு. இதுல தான் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் தி மனில வாங்குறவங்கலாம் இப்படி தான் ஏமாத்துவாங்க. அவுட் ஆஃப் தி மனில ரூ. 1 வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 10 ரூ. 20 அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாரி இதெல்லாம் ட்ரை வேற பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மாரிலாம் ஒர்க் ஆகுமா? அப்படி யாருன்னா பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க மாட்டுனாங்கன்னா, அந்த மாரி ஒர்க் ஆகும். ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாரி கேப் அப், கேப் டவுன்லாம் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப ஸ்க்ரீன்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா, ₹45 கிட்ட பையர்ஸ் இருந்தாங்க. அதுக்கான செல்லர்ஸ் இல்ல. கொஞ்சம் மேல தான் இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அவரு பை பண்ண இடத்துல என்ன ஆச்சுன்னா, செல்லர்ஸ் மேல இருந்ததுனால உங்களுக்கு கேப் அப் ஆயி, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போதுமே ஆப்ஷன்ஸ்ல இந்த மாரியும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேப் அப், கேப் டவுன் வச்சு ஸ்ட்ராட்டஜிலாம் கிரியேட் பண்றேன். என்ன வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் வேலைக்கு ஆகவே ஆவாது. கேப் டவுன், கேப் அப்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ இதுக்கு நெறைய பேர் பயப்படுவாங்க. இந்த இன்ட்ராடே பண்றவங்கலாம் ஏன் இன்ட்ராடேக்கு வந்தாங்கன்னா, சார் நான் பொசிஷன் பண்ணா நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சுனா என்ன பண்றது? கேப் அப் ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்க. நீங்க அந்த மாரி பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கேப் அப், கேப் டவுன் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனா எங்க வருதுன்னு நம்மளால சொல்ல முடியும். அது கேப் அப் எங்க வரும்னா, அப் ட்ரெண்ட்ல தான் வரும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி தான் வரும். அதே மாரி கேப் டவுன் எங்க வரும்னா, மேஜரா டவுன் ட்ரெண்ட்ல தான் வரும். அதனால நீங்க ட்ரெண்ட் ஒழுங்கா தெரிஞ்சீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்ல தான் கேப் டவுன் வரும். இந்த ட்ரெண்ட்ல தான் கேப் அப் வரும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் தவிர, நாளைக்கு கேப் அப் வருமா? நாளைக்கு கேப் டவுன் வருமானா, அந்த மாரி நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. அப்படி உங்களுக்கு நான் இப்ப சொன்ன ட்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்கலாம் படிக்கலாம். ட்ரேட் இஷ்யூஸ் நம்ம அதான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் அப்படின்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லாமே வரும். உங்களுக்கு ஃபிப்னோக்கிலேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கான கிளாஸஸ் வந்து 5th ஏப்ரல் அன்னைக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் 3 ஆஃபீஸ்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கிளாஸஸும் எடுப்பாங்க. அப்படி உங்களால இந்த ஆஃபீஸ்க்கு வர முடியலன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு.
நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் அன்னைக்கு 31 மார்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லையும் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நம்ம சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னா, அது கூட உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கூட ஒர்க்கிங் டேட்ல தான் வரும். அப்படி உங்களால அதுலயும் வர முடியலன்னா, வீக்கெண்ட் பேட்சும் இருக்கு. வீக்கெண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, 3 ஏப்ரல் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னா கேப் அப், கேப் டவுன் வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கேப் அப், கேப் டவுன் வருது. அது எங்க வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எந்த ட்ரெண்ட்ல வரும்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால ட்ரெண்ட ஒழுங்கா கத்துக்கோங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இதே மாரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.